அன்புக்குரியவர்களே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நீதிமான்கள் பட்டினியாய் கிடப்பதே கிடையாது. நீதிமான்கள் பசியினால் வருந்துவதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன், கற்பனைகளை கைப்பிடித்து அதன்படி நடக்கிற மனுஷன், நீதியின் பாதையிலே நடக்கிற மனுஷன், உத்தமனாய் நடக்கிறவன், உண்மையாய் நடக்கிறவன், பரிசுத்தமாய் நடக்கிறவன், நீதியாய் நடக்கிறவன் பசியினால் வருந்த மாட்டான். கர்த்தர் பசியினால் வருந்த விட மாட்டார். 10ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 3ஆம் வசனத்தை தான் சொல்லியிருக்கிற பாருங்க. அடுத்தது பாருங்க, 13 25ஆம் வசனத்தை வாசிக்கும். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்து இருக்கும். யாருக்கு பசி இருக்கும்? துன்மார்க்கனுக்கு பசி இருக்கும். யார் பட்டியலில் வருந்துவான்? துன்மார்க்கன் பட்டியலில் வருந்துவான். யாரு பசியினாலே வருந்துவான்? துன்மார்க்கன். ஆகவே நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நீதிமொழிகள் 13:25 முற்பகுதி. கர்த்தர் நீதிமான்களை பசினால் வருந்த விட மாட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நீதியின் பாதையில் தான் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதியின் பாதையில் நடப்போம். நீதிமானாய் நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறாகவே இருக்கிறார். பாருங்கள், நீதிமானுடைய சிரசின் மேலே நித்திய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். Blessings are on the head of the upright, righteous person. ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படி இருக்காது. இன்னும் நாம் வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் கூட இருந்தால், சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம், 9ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், 10ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9ஆவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நீதிமான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், நீதிமான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. 10ஆவது வசனம் சொல்லுகிற சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தருடைய நீதியிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தர் நீதிமான்கள் மேலே நோக்கமாகவே இருக்கிறார் பாருங்கள். ஆகவே சங்கீதம் 34 தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது எனக்கு பிரியமானவர்களே, இப்போ 9-10 வாசித்தோம் அல்லவா, தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது. 17 வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடுற பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்க கர்த்தர் எல்லாவற்றையும் விடுதலையாக்குகிறார். ஆகவே கர்த்தரை நம்புகிற மனுஷன் மேலே ஒரு குற்றமும் சுமரார். இந்த காலை வேளையில் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீதியின் பாதையிலே நாம் நடக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வேத வார்த்தையின் அடிப்படையில் நாம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கை செய்து விட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பசியினால் வளர்ந்து விட மாட்டார். நம்முடைய தலையை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். நீதிமான்களுடைய தலையில் நித்திய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று எழுதப்பட்ட நீதிமான் ஒரு நாளும் பசியாக இருக்க மாட்டான், திருப்தியாக சாப்பிடுவான். கர்த்தர் அவனை நடத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரை தியானித்த நீதிமொழிகள் 10:3, நீதிமொழிகள் 13:25, சங்கீதம் 34:9-10, ஆண்டவரே 17-19 வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் நீதியிலே நடந்து பசியினால் வருந்தாமல் என்றென்றும் திருப்தியாய் புசித்து ஆண்டவரே அப்படி நாமத்திற்கு சாட்சி பிள்ளைகளாய் வாழும்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.